கிழவன் எப்போ சாவான் தின்ன காலியாகும். நீ இளைஞர்கள் நாங்கள் இளைஞர் ஒரு பட்டாளமே இருக்குது. ஒரு கனவு கோட்டையை கட்டிக்கிட்டு இளைஞர்கள் இருக்கும். வந்து கட்சி சம்மந்தமானது. இப்போ பேசுகிறவர் சொன்னார், தின்ன எப்போ காலியாகும், அண்ணன் எப்போ சாவான் அப்படின்னு. முதல்ல திருடனுங்க இந்த வார்த்தையை பேசக்கூடாது. ரஜினிகாந்தை பேசுறதுக்கு ஒரு தகுதி வேணும். பெரியவங்களை பற்றி பேசுறதுக்கு ஒரு தகுதி வேணும். உட்காரன், நீ முதல்ல திருடனே இல்லை நீ திருடிட்டு போனியா இல்லையா? பணத்தை திருடுனியா இல்லையா? நான் ஆதாரமாக சொல்கிறேன். எவ்வளோ திருடிருக்கானே, உன் மேலே எவ்வளோ கேஸ் நடக்குது, என்னெல்லாம் திருடினது, எத்தனை கேஸ் இருக்கு. நீ உட்காரு முதல்ல. நீ பத்திரிகாரன் சொல்லாத, நீ சொல்லக்கூடாது. பத்திரிகாரங்க பேரெல்லாம் கெட்டு போயிடும். யார் பத்திரிகாரங்க? பத்திரிகாரங்க யாரு? அவங்க அடுத்த நீ யாரு? முதல்ல நீ யாரா பத்திரிகாரன்? நாங்களும் தான் பத்திரிகை நடத்தி வச்சிருக்கேன். ஆனால் பத்திரிகாரர் இல்லை. பத்திரிகாரனா அதுக்கு ஒரு தகுதி இருக்கு. அதை படி பேசுறது நீ யாரு? முதல்ல திருடன். சங்கத்துல வந்து பணத்தை திருடு பண்ண திருடனே. யாரா 10 ரூபா கூலி கேட்கணும் அப்படின்னு ஒரு வசனம் இருக்கும். இந்த வசனத்துல வர தம்பி யாருன்னு பாத்தீங்கன்னா, எம்ஜிஆர்ல இருந்து ரஜினி அவர்கள் இருந்து கமல் ஆக்ஷன் ஹீரோ எல்லாம் ராமராஜன் அவர்களையும் அந்த தொழிலாளர்களுக்காக தான் இயங்கி இந்த திரைப்படங்கள் வந்து ஆக்ஷன் ஹீரோவா இருந்திருக்காங்க. ஆனா இன்னைக்கு ஒரு சங்கம் ஆரம்பிக்கப்படும் போது இந்த தொழிலாளர்கள் நிலை கண்டிப்பா அது கேள்வி உரியா இருக்கும். தமிழக அரசு இதுக்கு பிரச்சனையை தீர்வு காணணும். அது மட்டும் இல்லாமல் இந்த தொழிலாளர்களுக்கு ஏதாவது ஒரு நல உதவியை அந்த பிரச்சனை தீர்வு. ஏன்னா நீங்கள் வந்து பாருங்க, ஒரு ரஜினிகாந்த் அவர்களின் படம் வருதுன்னா ரசிகர்கள் முக்கியமாக சந்தோஷப்பட மாட்டான். அந்த யூனியனில் இருக்கிற பெப்சி யூனியனில் இருக்கிறவங்க சந்தோஷப்படுவாங்க. என்ன காரணம் அப்படின்னா 50 நாள் 100 நாள் அந்த வேலை இருக்கும். இப்போ விஜய் அவர்கள் வந்து நடிக்கிறதை விட்டுக்கிட்டு அரசியலுக்கு போயிட்டாங்க. அதனால எவ்வளோ அந்த சங்கத்தை நம்பி இருக்கிற தொழிலாளர்கள் நிறைய பேர் பாதிக்கிறாங்க. தயவுசெய்து இதை நீங்கள் தமிழக முதல்வருக்கு எடுத்துக்கொண்டு அந்த தொழிலாளருக்காக ஒரு கொஞ்சம் குரல் கொடுக்கணும். மேலும் வந்து அம்மா அவர்கள் சொன்னாங்க புதியவர்கள்லாம் வரணும் அப்படிங்கிறதுக்காக. நாங்களும் தான் காலம் கட்ட, அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கிழவன் எப்போ சாவான் தின்ன காலியாகும். நீ இளைஞர்கள் நாங்கள் இளைஞர் ஒரு பட்டாளமே இருக்குது. ஒரு கனவு கோட்டையை கட்டிக்கிட்டு இளைஞர்கள் இருக்கும். ஒவ்வொரு சங்கங்களும் சரி, ஒவ்வொரு தலைமுறையும் சரி. பாருங்களேன், பாகவதர்னு ஒரு நடிகன் இருந்தார். அவர் இடம் விட்டு எம்ஜிஆர் வந்தார். எம்ஜிஆர்னு ஒரு நடிகன் இருந்தார். அதை இடம் விட்டு வந்து ரஜினி வந்தார். இப்போ இடங்கள் விடவே இல்லை. நிறைய இளைஞர்கள் தங்களுடைய திறமையை வச்சு இந்த சினிமாவில் வந்து ஜெயிக்கொண்டு வர்றாங்க. அவங்களுக்கு வழி விடுங்க. அது நடிக்கிறதுக்கு மட்டும் இல்லை, ஒளிப்பதிவு, இசையமைப்பால் எல்லா விஷயத்துலையும் சங்கங்கள் இப்போ நிறைய சங்கங்கள் பிரச்சனையிலே ஓடிக்கிட்டு இருக்கு. ஒரு காலகட்டத்துக்கு அதாவது ஆட்சிங்கிறது வந்து ஒரு 5 வருஷம் 10 வருஷம் இருக்கலாம். 30 வருஷமா ஒருத்தரே ஆட்சி அதிகம் பண்ற மாதிரி இந்த சங்கங்களை தயவு செய்து முதியோர்கள் தயவுசெய்து நான் உங்களுக்கு கெஞ்சி கேட்டாருக்கிறேன். உங்களால் ஒரு 10 வருஷம் இருந்துட்டீங்க, அதை வழிவிட்டு இளைஞர்களுக்கு கண்டிப்பாக அது செய்யணும். அப்போ தான் இளம் தலைமுறைகள் வந்து நல்ல படங்கள் கொடுப்பாங்க. ஒரு இளைஞர் லோகேஷ் கனகராஜ் நல்ல படம் கொடுத்ததுனால தான் உடனே கூப்பிட்டு ரஜினிகாந்த் அவர்கள் அடுத்த படம் கொடுக்குறாங்க. நாயகனும் நாயகம் அழகா இருந்தால் தான் படம் ஓடும் அப்படிங்கிற காலத்தை காட்டி கோலமாலு கோகிலான்னு ஒரு படத்தை வந்து ஒரு கொடுத்துருக்காங்க. இப்படி நிறைய இளைஞர்கள் இங்கே இருக்கிறார்கள். அவர்கள் வெளியே வராமல் இருக்கிறது கார்பரேட். அதுக்காக உதாரணத்தை சொல்லிட்டு நான் விடைகிறேன். இந்த மேடை நிறைய ஒரு பணத்தை கட்ட அடுக்கி ஒரே மனத்தில் என்ன அந்த பணம் அவனுக்குன்னு சொல்லுவாங்க. ஒரு மனத்தில் எண்ணணும். பல இளைஞர்கள் ஓடோடி வருவான். அதை என் பணம் என்னத்துக்குது. கடைசியில் எப்படியாவது ஒருத்தன் அது பிறந்திருப்பான், எண்ணக்கு துடிப்பான். கடைசியில் 10 நொடி இருக்கும், ஏன்னா 3 தாள் இருக்கும். அதை எண்ணமோ மணி அடிச்சிருவாங்க. அதான் கார்பரேட். இங்க ஒவ்வொரு இளைஞனும் இந்த கனவு கோட்டையை நோக்கி நகர்ந்து வருகிறான். அந்த நகர்வை தடுப்பது யார்? ஒவ்வொரு சங்கங்களும். சங்கம்னா என்ன? ஒரு கூட்டு முயற்சி. ஒருத்தருக்கு பிரச்சனை, 10 ஆட்டோக்காரங்க உட்கார்ந்து இருப்பான். அவன் ஒரு பிரச்சனை, மாப்பிள்ள அடிச்சாடவாடன் கூப்பிட்டு பிரச்சனையை சால்வ் பண்ண சங்கம். ஆனா இன்னைக்கு 2-3 ஆண்டுகளாக பல சங்கங்கள் கேள்விக்குரியார். காரணம், அவங்களும் கார்பரேட் மாதிரி அங்கேயே உட்கார்ந்துருக்கிறாங்க. நாங்களும் இயங்குகிறோம். கிழவன் எப்போ சாக வேண்டாம், விலகி கொள்ளுங்கள். இது புரிந்தவர்களுக்கு புரியட்டும். தர்மம் ஜெயிக்கும். ஜெய்ஹிந்த். இந்த விழா வந்து கட்சி சம்பந்தமானது. இப்போ பேசுகிறவர் சொன்னார், தின்ன எப்போ காலியாகும், அண்ணன் எப்போ சாவான் அப்படின்னு. முதல்ல திருடனுங்க இந்த வார்த்தையை பேசக்கூடாது. நல்லவன் தான் பேசணும். ஆதாரமாக எல்லாம் நிரூபிச்சிருக்கோம். நாங்கள் கோர்ட்டில் கேஸ் இருக்குது. இந்த இடத்துல பேசினா நல்லா இருக்காது. அதோட நிறுத்திக்கிறேன். யாரும் சங்கத்தை பற்றி இந்த இடத்துல பேசக்கூடாது. ரஜினிகாந்தை பேசுகிறதுக்கு ஒரு தகுதி வேணும். பெரியவங்களை பற்றி பேசுகிறதுக்கு ஒரு தகுதி வேணும். முதியோர்கள், சின்னவர் அதெல்லாம் யாரும் கிடையாது. முதியோர்னா என்ன? முதியோர் திருடாம முதியோர், திருடின சின்னவரா? இல்லை, இந்த இடத்துல அதை பேசியிருக்கக்கூடாது. இப்போ நீங்கள் பத்திரிக்காரா? உட்காருங்க போல. நீங்கள் பத்திரிக்கா நான் ஒத்துக்க மாட்டேன். நீங்கள் உட்காருங்க. நீ முதல்ல திருடனே
இல்ல நீ திருடிட்டு போனியா இல்லையா? நீ திருடிட்டு போனியா இல்லையா? பணத்தை திருடுனியா இல்லையா? நான் ஆதாரமா சொல்றேன். எவ்வளவு திருடிருக்கானே, உன் மேல எவ்வளவு கேஸ் நடக்குது, என்னெல்லாம் திருடினது, எத்தனை கேஸ் இருக்கு. நீ உட்காரு முதல்ல. நீ பத்திரிகாரன் சொல்லாத, நீ சொல்லக்கூடாது பத்திரிகாரன். பத்திரிகாரங்க பேர்லாம் கெட்டு போயிடும். யாரு பத்திரிகாரங்க? பத்திரிகாரங்க யாரு? அவங்க அடுத்த நீ யாரு முதல்ல? நீ யார பத்திரிகாரன்? நாங்க தான் பத்திரிகை நடத்தி வச்சிருக்கேன். ஆனா பத்திரிகாரர் இல்ல. பத்திரிகாரனா அதுக்கு ஒரு தகுதி இருக்கு. அதை படி பேசுறாங்க. நீ யாரு முதல்ல? திருட சங்கத்தை வந்து பணத்தை திருட்டு பண்ண திருடனே. நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்க்கலாம். அடுத்ததா யார் பேச போறாங்கன்ட்டு